உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மோகா டெக்னிக்கல். நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோவில் உங்களுடைய ஆதார் கார்டில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் சரி, நேம்லேயோ இல்லை அட்ரஸ்லேயோ இல்லை நீங்கள் ஏதாவது ஜெண்டர் அது மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே 2 நிமிடத்துக்குள்ளே பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன மாதிரியான ப்ரூஃப் எல்லாம் கூட நீங்கள் வைக்க வேண்டியிருக்குமோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வீடியோவை கடைசி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு UIDAI அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிங்க. இங்கே கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கெட் ஆதார், அப்டேட் ஆதார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அப்டேட் தான் பண்ண போகிறோம். அதுக்காக அப்டேட் ஆதாரில் அப்டேட் டெமோகிராஃபிக்ஸ் டேட்டா ஆன்லைன் அப்படின்ட்டு பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இங்கே பாருங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் மற்றும் லாங்குவேஜஸ் பார்த்தா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். செக் அப்டேட் ஸ்டேட்டஸ் பாருங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி அப்டேட் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்காக உங்களோட ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார். இங்கே உங்களுக்கு வந்து 12 டிஜிட் ஆதார் நம்பர் கேட்குது. என்டர் பண்ணிக்கிங்க. எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ஆதார் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா, அந்த நம்பர் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. பிகாஸ் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து OTP ஆனது வரும். அந்த நம்பர் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் நான் வந்து கொடுத்துட்றேன். கீழே கேப்சா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக சென்ட் OTPயை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு OTP அதை வந்திருக்கும் 6 டிஜிட். அதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே டைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமாக இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் அப்டேட் டெமோகிராஃபிக்ஸ் டேட்டா இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே என்னென்ன விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க. இங்கே நீங்கள் ஜெண்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணோன்னா ஒரே ஒரு அட்டெம்ப்ட் தான் கொடுத்துருக்காங்க. நேமுக்கு 2 அட்டெம்ப்ட்ஸ், டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு அட்டெம்ப்ட் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் நீங்கள் யூஸ் வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து அட்ரஸ் தான் கரெக்ஷனாக தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அட்ரஸ் வந்து பார்த்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அங்கே நம்ம பார்த்த விஷயங்கள் தான் இப்போ நோட்ஸாகவே கொடுத்துருக்குறாங்க. வேணுமானா படிச்சுக்குங்க. கீழே எஸ் ஐ எம் அவேர் அப்படின்னு பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறமாக நம்முடைய அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணுற பேஜுக்கு பார்த்தீங்கன்னா போயிடும். இந்த இடத்துல நம்முடைய பழைய அட்ரஸ் ஃபஸ்ட்டு தெரியுது பாருங்கள். இதில் ஏதாவது நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கே கரெக்ஷன் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி கீழே நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு கேர் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ், அதாவது நம்பர் கேட்டிருக்காங்க. மூன்றாவது ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட், இது மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் எங்கே கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ண விரும்புகிறீங்களோ அதை கரெக்டாக இங்கே டைப் பண்ணிக்கிங்க. இப்படி பின்கோட், டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய ஸ்டேட் என்னவோ எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமாக கீழே உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்டேட் அந்த பண்ணணும். இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்ன மாதிரி ப்ரூஃப் எல்லாம் நீங்கள் அப்லோட் அந்த பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களாண்ட பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணுங்கள். நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டிய அந்த ஃபைல் சைஸ் வந்து மேக்ஸிமம் 2 MB இருக்கணும். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் JPG, PNG இல்லை PDF, இந்த 3 ஃபார்மேட்டில் இருக்கலாம். கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கிங்க. இங்கே நான் எதுவும் கரெக்ஷன் பண்ண போகிறதுலான்றதுனால நான் எதுவும் அப்லோட் பண்ணலை. உங்களுக்கு டெமோக்காக தான் இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டினேன். லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ப்ரிவியூ பட்டன் ஒன்று இருக்கு இல்லையா, நீங்கள் எல்லாத்தையுமே டைப் பண்ணதுக்கப்புறமாக ப்ரிவியூ பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போய்டும். ஸோ அந்த பேஜில் பார்த்தா நீங்கள் வந்து பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 50 ரூபா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து ப்ரொசீட் பண்ணணும். அப்படி பேமெண்ட் நீங்கள் வந்து பண்ணிட்டதுக்கு அப்புறமாக உங்களுக்கு அப்டேட் ஸ்டேட்டஸில் போயிட்டு விழுந்துடும். குறிப்பிட்ட நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து அது அப்டேட் ஆனது ஆகிடும். இது மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்களே ஒரு 2 நிமிடத்துக்குள்ளே உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் கரெக்ஷன் பண்ணி அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Are you listening? Damn.